தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயரில் ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, தூய ஆவியானவர் ஆலய குடும்ப அங்கத்தினர்களே, இந்த ஆராதனையை காணொலியில கண்டு மகிழ்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காணொலி நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தரை புகழ்ந்து போற்றும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இருக்கிற இடங்களிலேயே இருந்து பாமாலையின் 9வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 9. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உங்களுக்கு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தாலும் அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றி ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே,
பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெப நிலையில் இருந்து நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமை பொருந்தின கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வந்திக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இருக்கிற இடங்களிலிருந்து முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவை அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அழச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகவும் பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் எங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டாடு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தழுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் வாசிப்போம். தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 33 முடிய. மத்தேயு 13 31 துவங்கி 33 முடிய. இயேசு அவர்களுக்கு உரைத்த வேறு ஒரு ஊமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு ஊமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பெரியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்றார் என்பதே. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென்.
அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நான் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறேன். குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியிலே நாம் வந்து நிற்கிறோம். 30/8/2020 ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு. பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சிந்திப்பதற்காக 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை இருக்கின்ற பகுதி. 2வது அப்போஸ்தலர் 17 16 முதல் 31வது வசனங்கள் வரை இருக்கின்ற பகுதி. நற்செய்தி பகுதியாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 13:31 துவங்கி 33ஆம் வசனம் வரையிலும் அடங்கிய பகுதி. ஆகவே இந்த திருமறை பகுதிகளின் அடிப்படையில் திருமறையில் நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. அதோடு நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்தவ இருப்பு என்பதற்கான பல எடுத்துக்காட்டுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றை நாம் சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதில் குறிப்பாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை இருக்கின்ற பகுதி நாம் அனைவரும் நன்றாக அறிந்த ஒரு பகுதி. இது நாகமான் மற்றும் இஸ்ரவேலில் இருந்து சிறை பிடிக்கப்பட்ட ஒரு சிறு பெண்ணை குறித்த ஒரு பகுதி. ஆகவே இதை நாம் சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய அந்த பிரசன்னம் அல்லது இருப்பு நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லது இந்த சமுதாயத்திலே கிறிஸ்துவினுடைய இருப்பை நாம் காட்ட வேண்டும் என்றால், முதலாவது கிறிஸ்து நமக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நாம் உணராமல் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை இந்த சமுதாயத்திற்கு நாம் காட்ட முடியாது. ஆகவே முதலாவது கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்போ கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு பக்திக்குரிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். கடவுள் மீது பற்றுள்ள ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். இவைதான் நமக்குள்ளே கடவுளுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் கொண்டு வருகிறது என்ற அந்த உறுதிப்பாட்டை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஆகவே கடவுளுடைய பிரசன்னம் நம்மிலே நிறைவாய் இருக்க வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் நம்மை நிரப்புகின்றவராக, நமக்குள் இருப்பவராக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார். ஆகவே இன்றைக்கு கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்து, கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாரா? அப்படி என்றால் கடவுள் எனக்குள்ளே இருக்கின்ற பொழுது நான் இருக்கிற இடத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டை நம்ம பெற்றுக்கொள்வது உண்மையிலேயே மிக மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே தான் இந்த 3 பகுதிகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். முதல் பகுதியிலே, அதாவது 2 ராஜாக்களில் நம்ம வாசிக்க இந்த 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை அடங்கிய திருமறை வசனங்களின் அடிப்படையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அதில் இந்த 3வது வசனம், அவள், அதாவது அந்த சிறு பெண் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர்
சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார். நமக்கு இந்த கதை நன்றாக தெரியும். நாகமான் சீரியாவின் படை தளபதி, குஷ்டரோகம் பிடித்தவன். ஆனால் அதே நேரத்திலே அவர் அரசரிடத்திலே நன்மதிப்பு பெற்றிருந்தார். அரசருக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளை தேடித் தந்தார். இப்படி அவர் வலிமை மிக்க ஒரு வீரராக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு தொழுநோய் என்பது அவர் உள்ளத்தை அடிக்கடி வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. ஆகவே மன நிறைவு அவருக்கு கிடைக்கவில்லை. எப்பொழுதும் நான் தொழுநோயில் இருக்கிறேன் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த சிறு பெண்ணுடைய பிரசன்னம் நாகமானுடைய வீட்டிலே பணியாற்றுவதற்காக, அதாவது ஸ்லேவ் கேர்ள், பணியாற்றுவதற்காக அடிமை பெண்ணாக அவர் தன்னுடைய வீட்டிலே இந்த இஸ்ரவேலின் சிறு பெண்ணை வைத்திருக்கிறார். அங்கே அவருடைய பிரசன்னம் இங்கே பெரிய அற்புதத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே the presence of the little girl guides and cares for his master or master என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையிலே தான் இங்கே இந்த 3வது வசனத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார். ஆகவே கிறிஸ்தவ இருப்பு என்பது அக்கறை நிறைந்த ஒரு இருப்பு. அதோடு மட்டுமல்ல, வழி நடத்துகின்ற ஒரு இருப்பு, ஆலோசனை தருகின்ற ஒரு இருப்பு என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. ஆகவே இங்கே எஜமான் தொழுநோயிலே கஷ்டப்படுகிறார் என்பதை அறிந்த அந்த பெண் உண்மையிலேயே அவருக்காக உள்ளம் உடைந்து, அவருக்காக கரிசனை கொண்டு மனதுருகி அந்த தலைவியினிடத்திலே சொல்லுகின்றார், என்னுடைய தலைவர் இங்கே இஸ்ரவேலின் தீர்க்கரிடத்திலே போனால் நிச்சயமாக அவருக்கு அவர் சுகத்தை கொடுப்பார் என்ற ஒரு வழி நடத்துதலை இந்த சிறு பெண் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம இருக்கிற இடங்களிலே நம்முடைய பிரசன்னம் எப்படி இருக்கிறது? இந்த சிறு பெண்ணின் பிரசன்னத்தை போல நம்முடைய பிரசன்னம் இருக்கிறதா? துன்பப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற மனுக்குலத்தை குறித்த கரிசனை இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? அவர்கள் நல்வாழ்வுக்கு வழி சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் அதிகமாக சிந்தித்து பார்க்க உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். ஆகவே கிறிஸ்தவ பிரசன்னம் என்பது கரிசனை கொள்ளுகின்ற பிரசன்னம், அதோடு மட்டுமல்ல வழி நடத்துகின்ற பிரசன்னம் அல்லது ஆலோசனை சொல்லுகின்ற பிரசன்னம் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து, நாம் இருக்கிற இடங்களிலே இப்படி துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் நோய்களிலும் இருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்காக பரிதவிக்கின்ற, அவர்களுக்காக மனதுருகுகின்ற, அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற அந்த உள்ள உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் குணம் பெறுவதற்கான வழியை சொல்லி, குறிப்பாக ஆண்டவர் அண்டைக்கு அவர்களை வழி நடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பு. ஆகவே அந்த அடிப்படையிலே இன்னைக்கு நம்முடைய பணிகள் எப்படி இருக்கிறது? நம்மை குறித்து மட்டும் நாம் கவலை கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த சமுதாயத்திலே ஒருவேளை சிறுமையிலும் வறுமையிலும் கஷ்டங்களிலும் நோய்களிலும் இருக்கின்ற மக்களை குறித்த கரிசனை நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது மிக மிக சிறப்பானது. அந்த அடிப்படையிலே இந்த நாகமான் செல்லுகின்றார். சென்று அரசரை பார்க்கின்றார். அவர் முடியாது என்று சொல்லி தன்னுடைய உடைகளை எல்லாம் கிழித்து கொள்ளுகின்றார். பிறகு அவர் தீர்க்கதரிசியின் இடத்திலே அனுப்பப்படுகின்றார். தீர்க்கதரிசி அவரை யோர்தானிலே சென்று 7 முறை முழுகும்படி சொல்லுகின்றார்.
ஆகவே அவர் மூழ்கி எழுந்திருக்கின்ற பொழுது அவருடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது. அவருடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது. ஆகவே கிறிஸ்தவ பிரசன்னம் என்பது மிக சிறப்பாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய கரிசனைகளை அல்லது வழி நடத்துதல்களை, அதே நேரத்தில் கவலை கொள்ளுகின்ற பிறருக்காக நாம் ஆலோசனை சொல்லுகின்ற திருப்பணிகளையும் நாம் மேற்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூலில் கேட்ட ஒரு 2 உவமைகள், ஒன்று கடுகு விதை, இன்னொன்று புளித்தமா. அதாவது கிறிஸ்தவ பிரசன்னம் என்பது உண்மையிலேயே மக்களை போதித்து நடத்துகின்ற ஒரு பிரசன்னமாக இருக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் தம்முடைய வாழ்வு பணிகளிலே மிக சிறப்பாக செய்கின்றார். ஆகவே எந்த அளவிற்கு அவர் போதித்தாரோ அந்த அளவிற்கு சுகமாக்குகின்ற திருப்பணியையும் ஆண்டவர் செய்தார். ஆகவே கிறிஸ்தவ பிரசன்னம் என்பது த டீச்சிங் பிரசன்ஸ் அண்ட் ஹீலிங் பிரசன்ஸ். அதை நம்ம உணர்ந்து கொள்வது மிக சிறப்பான ஒன்று. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே போதிக்கின்ற பிரசன்னம். ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் உண்மை எது, பொய் எது, எது ஆபத்தானது, எது நல்லது, எது கெட்டது என்று தெரியாமலேயே இன்றைக்கு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம சிறு கதைகள் வாயிலாக, உவமைகள் வாயிலாக அவர்களை போதித்து அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு பிரசன்னம் இன்றைக்கு சமுதாயத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே போதிக்கின்ற திருப்பணி உண்மையிலேயே மிக மிக சிறப்பானது. இங்கே கடவுள் எதை போதித்தார் என்பதை குறித்து இந்த பகுதி மிக சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறது. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை, ஒருவர் கடுகு விதையை எடுத்து தன் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவிற்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகவே இறையரசு என்பது இந்த கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகவே அது மிக சிறியது. இன்னைக்கு இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி பீப்புள் என்று அழைக்கிறோம், சிறுபான்மையினர். ஏன்னா நாம் எல்லாம் சிறியவர்கள். ஆகையினாலே தான் பெரும்பான்மையினர் பல நேரங்களிலே நம்மை அடித்து நொறுக்கி, பல நேரங்களில் நமக்கு சேதங்களை உண்டாக்கி கொண்டு, அச்ச உணர்வுகளை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் சிறுபான்மையினர் என்பதினாலே கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சிறியவர்கள் தான், ஆனால் அதே நேரத்திலே நீங்கள் ஒரு பெரிய இனமாக வளர்வீர்கள். நமக்கு நன்றாக தெரியும் இஸ்ரவேல் மக்களுடைய அந்த விசுவாச அறிக்கை, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான், கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு சென்றான். ஆனால் அங்கே நாங்கள் துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இதுதான் நம்முடைய விசுவாசம். ஆகவே நாம் சிறுவர்கள் அல்லது சிறுபான்மையினர், நமக்கு ஒன்றும் முடியாது, நமக்கு ஆற்றல் இல்லை என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவர், எல்லா ஆற்றலையும் தனக்குள்ளே அடக்கியவர். கடவுள் நம்மோடு இருப்பதினாலே அவர் மிக சிறப்பான காரியங்களை நமக்கு செய்வார். நாம் சிறியவர்கள் என்றாலும் உண்மையிலேயே வளருகின்ற பொழுது ஒரு பெரிய கூட்டமாக வளர்வோம் என்பதிலே சந்தேகமில்லை. அதுதான் இந்த கடுகு விதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று வேறொரு ஊமையையும் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மா முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இந்த புளிப்பு மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது.
ஆகவே கிறிஸ்தவ பிரசன்னம் என்பது இந்த கடுகு விதை போன்ற ஒரு பிரசன்னம். இந்த விண்ணரசை வளர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த உறுதியை பெற்றுக்கொள்வது நல்லது. அதே போன்று புளிப்பு மா, ஏன்னா 3 படி மாவில் எவ்வளோ மாவு போடுவாங்க? கொஞ்சம் மாவு, புளித்த மாவு. அதை போட்டால் அந்த 3 படி மாவையும் அது புளிக்க வைக்கும். அது புளித்த பிறகுதான் சுவையான உணவை அது நமக்கு கொடுக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட பிரசன்னம். ஆகவே கிறிஸ்தவ பிரசன்னம் என்பது மறைந்திருந்தாலும் கூட, அல்லது நாம் ஒரு பெரிய சமுதாயத்திற்குள்ளாக இருக்கிற இடம் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நம்முடைய கிறிஸ்தவ தகவுகளை, பண்புகளை அல்லது போதனைகளை இந்த சமுதாயத்திற்கு நாம் கொண்டு செல்கின்றவர்களாக, இதனால் சமுதாயத்தை நிரப்புகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு நன்றாக தெரியும், எங்கே அறிவு அல்லது ஞானம் இல்லையோ, எங்கே தீர்க்க தரிசனம் இல்லையோ, அங்கே மக்கள் அழிந்து போகின்றார்கள். ஆகவே அந்த மக்களுக்கு நல்ல போதனைகளையும் அதோடு கூட கடவுளுடைய வார்த்தைகளையும் நாம் இந்த புளித்த மாவை போல நாம் கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்தவ பிரசன்னம் என்பது டீச்சிங் பிரசன்ஸ் அண்ட் ஈலிங் பிரசன்ஸ். என்ன ஆண்டவர் தம்முடைய ஊழிய காலங்களிலே அநேகரை குணமாக்கினார், போதனைகளை போதித்து ஓமைகள் வாயிலாக அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுத்தந்தார். அதே போன்றுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசன்னம் என்பது ஒருவேளை புரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பிரசன்னம், அதே நேரத்தில் அறியாதவர்களுக்கு போதிக்கின்ற பிரசன்னம். இதோடு மட்டுமல்ல, பிறரை இயேசு கிறிஸ்துவனை வழி நடத்தி அவர்களை குணமாக்குகின்ற பிரசன்னம். என்ன ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே கிறிஸ்துவை போல நம்முடைய பிரசன்னத்தை இந்த சமுதாயத்திலே வைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 3ஆவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்தவ பிரசன்னம் சமுதாயத்திலே சாட்சி பகருகின்ற பிரசன்னம். கிறிஸ்தவ பிரசன்னம் என்பது சாட்சி பகருகின்ற பிரசன்னம் என்பதை மறந்து போகக்கூடாது. இது அப்போஸ்தலர் 17, 14, 16 வாக்கியம் முதல் 31 வரை இருக்கின்ற வாக்கியங்களிலே நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த பகுதி உண்மையிலேயே மிக மிக சிறப்பான ஒரு பகுதி. ஏதென்ஸில் பவுலப்போஸ்தலன் எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்றார் என்பதை குறித்த ஒரு மிக சிறப்பான பகுதி. ஆகவே எப்படி ஆண்டவருக்காக சாட்சி பகருகின்றார் என்பதை இந்த பகுதி மிக அருமையாக சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே பவுலின் பிரசன்னம் அன்றைக்கு ஏதென்ஸிலே சாட்சி பகர்கின்ற ஒரு பிரசன்னமாக இருந்தது. இன்றைக்கு நாம் இருக்கிற இடங்களிலேயே நம்முடைய பிரசன்னம் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகருகின்ற பிரசன்னமாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் சமுதாயத்தை குறித்த, மக்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு தேவை. 16வது வசனம் பாருங்கள். பவுல் அவர்களுக்காக ஏதென்ஸில் காத்திருந்த போது அந்நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதை கண்டு மனம் கலங்கினார். இன்னைக்கு இந்தியாவின் சூழ்நிலையும் இதுதான், அல்லது தமிழ்நாட்டின் சூழ்நிலையும் இதுதான். ஆகவே இவற்றை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது என்னைக்காவது நம்முடைய மனம் கலங்கி இருக்கிறதா? அதற்காக நாம் வேதனைப்பட்டு இருக்கிறோமா? இந்த மக்களுக்கெல்லாம் எப்படி நான் சாட்சி பகரப்போகிறேன் என்ற எண்ணம் நமது உள்ளங்களிலே உதித்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்பது மிக சிறப்பு. ஆகவே அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கருவியாக ஆண்டவரை சாட்சியாக அறிவிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தான் இங்கே 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. அதாவது சந்தை வழிகளில் சந்தித்த மக்களோடும் ஒவ்வொரு நாளும் விவாதித்து வந்தார். விவாதம் என்பது தர்க்கம் அல்ல, அல்லது போராட்டம் அல்ல, அல்லது நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களோடு திணிப்பது மட்டுமல்ல. இந்த விவாதம் என்பது இங்கே சொல்லப்படுவது டயலாக்.
dialogue with interfaith religious people. ஆகவே இப்படி பல்சமய சூழ்நிலையிலே வாழ்கின்ற மக்களோடு நம்ம இந்த டைலாக் நடத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அப்படி அவர்களோடு உரையாடுவது, ஆண்டவரை குறித்த உண்மைகளை அவர்களுக்கு போதிப்பது, அவர்கள் மீது கரிசனை கொள்வது, இவை எல்லாம் தான் உண்மையிலேயே மிக மிக சிறப்பானது. இதில் பார்த்தீங்கன்னா எபிகூரர் 18வது வசனம், எபிகூரர், ஸ்தோய்க்கர் ஆகிய மெய்யியல் அறிஞர்கள் சிலர் அவருடன் கலந்து உரையாடினர். இந்த உரையாடல் திருப்பணி டைலாக் மினிஸ்ட்ரி. ஆகவே இது நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் இதனாலே நாம் வளர்த்து கொள்ள முடியும், ஆரோக்கியமான உறவுகளை நாம் வளர்த்து கொள்ள முடியும் என்பதை இங்கே மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அவர்களோடு கூட உரையாடி வந்தார். அந்த உரையாடல் பிறகு அவர்களோடு பேசுவதற்கு, போதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்தி தருகின்றது. அதில் அவர் போதிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார் 23வது வசனத்திலே, நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்திற்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே கிறிஸ்தவ பிரசன்னம் இன்றைக்கு கிறிஸ்துவை அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கின்ற அநேகம் லட்சம் மக்களுக்கு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார். ஆகவே த விட்னஸிங் பிரசன்ஸ் ஆஃப் பால் இன் ஏதென்ஸ் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. ஆகவே இன்னைக்கு நம்முடைய பிரசன்னம் உண்மையிலேயே நான் இருக்கிற இடங்களிலேயே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறேனா, கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு அறிவிக்கிறேனா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்ப்பது மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே இந்த 3 பிரசன்னம், இந்த இஸ்ரவேலின் சிறு பெண்ணிடத்திலே இருந்த பிரசன்னம், கரிசனை கொள்ளுகின்ற பிரசன்னம், வழி நடத்துகின்ற பிரசன்னம், ஆண்டவரிடத்திலே இருந்த பிரசன்னம், கற்றுக் கொடுக்கின்ற பிரசன்னம், குணமாக்குகின்ற பிரசன்னம், அதே போன்று பவுலிடத்திலே காணப்பட்ட பிரசன்னம், சாட்சி பகரும் பிரசன்னம், விட்னஸிங் பிரசன்ஸ். இதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வோம். நாம் இருக்கிற இடங்களிலேயே இப்படிப்பட்ட பிரசன்னத்தை இந்த சமுதாயத்திலே, அதாவது பல் சமய மக்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே நாம் ஞானம் உள்ளவர்களாக இந்த திருப்பணிகளை நாம் செய்ய, கிறிஸ்துவை அறிவிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படி அறிவிக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் நம்மிலே மகிழ்ச்சி கொள்வார். ஒரு சில பெரிய மாற்றங்களை நம்மால் உருவாக்க முடியும். இங்கே பவுலப்போஸ்தலன் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இங்கே உதவி செய்தார். அதே போன்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய இந்திய தேசத்திலே நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் சிறுபான்மையினர் என்ற எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் சிறுபான்மையினர் என்பதனால் நாம் பயந்து போகக்கூடாது, அல்லது ஒன்றும் செய்யாமல் இருக்கக்கூடாது. என்ன, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அந்த ஒரு உறுதிப்பாட்டை கொண்டு நாம் உண்மையிலேயே ஆண்டவரை அறிவிக்க, ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சி பகர, ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது கரிசனை கொண்டு, கெட்டுப்போகின்ற லட்சம் மக்கள் மீது கரிசனை கொண்டு, அவர்களுடைய மீட்புக்காக, அவர்களுடைய விடுதலைக்காக இந்த உலகத்திலே பாடுபட அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட சிறப்பான பணியை செய்ய கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்திலே பிறந்த நாள் காணும் நண்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுளின் ஆசீர்வாதம், அவருடைய
வழி நடத்துதல், அவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்பொழுது அவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். 30th ஆகஸ்ட் செல்வன் ஏ ஜஸ்டின் டெரிக், செல்வி பிரிசில்லா கேத்ரின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் நெல்சன் ஞானமணி. 31st ஆகஸ்ட் செல்வி டி ஷினோ, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் என் டேவிட் ராஜ். செல்வி என் அமிர்தா கெவினா ரெமி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பி நெல்சன் ஜெபசீலன். செல்வன் பி அரவிந்த் குமார், சன் ஆஃப் மிஸ்டர் டி பிரேம்குமார். 1st செப்டம்பர் செல்வன் எஸ்ஜி ஸ்டாலின், சன் ஆஃப் மிஸ்டர் எல் சாலமன். 2nd செப்டம்பர் திரு ஜி மிஸ்பா டேனியல், செல்வன் இ டேனியல் கிப்சன், சன் ஆஃப் மிஸ்டர் இபி ராஜன். 3rd செப்டம்பர் செல்வி ஏ ஜான்சி ஃப்ளோரா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் அமிர்தராஜ் ஜோசப். 4th செப்டம்பர் செல்வன் ஏ தேவராஜா அனிஷ், சன் ஆஃப் மிஸ்டர் டி ஆசிர் யேசுநாதன். செல்வி ஜே ஷிரவாணி ஏஞ்சல். 5th செப்டம்பர் செல்வி டி ஜோசபின் ஜெனிட்டா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி டேவிட். திருமண நாள் காணும் தம்பதிகள் செப்டம்பர் திரு ஏ ஜெயக்குமார், திருமதி மெர்சி, திரு டி ஜெயபால், திருமதி கிரேஷியா. 3rd செப்டம்பர் திரு கே ஜான் ஜோசப், திருமதி ஷோபா இன்பகுமாரி, திரு எஸ் மேஷாக் நெல்சன் ராஜ், திருமதி தனலட்சுமி. 4th செப்டம்பர் திரு ஜி மிஸ்பா டேனியல், திருமதி பியூலா, திரு டி பிரேம்குமார், திருமதி லிலி புஷ்பம். 5th செப்டம்பர் திரு வி ஆல்பர்ட், திருமதி செல்வராணி. இந்த வாரம் பிறந்த நாள் காணும் நண்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் இவர்கள் ஒவ்வொருவரோடும் அவர்கள் குடும்பங்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்தவ பிரசன்னத்தை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் கிருபை பாராட்டினேன். உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அதே போன்று எங்கள் தூய ஆவியானவர் ஆலய இறை மக்கள் அனைவரும் உம்முடைய பிரசன்னத்தை மிக சிறப்பாக இந்த சமுதாயத்திலே கொண்டு செல்லுகின்றவர்களாக இருக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், அவர்களோடு இருக்கும்படியாய், அவர்களை நீர் ஆற்றல் படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் படைக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், விசேஷித்த அருளையும் ஆற்றலையும் உமது பிள்ளைகளுக்கு தாரும். இந்த ஆராதனையை காணொலியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும், விசேஷித்த கிருபைகளை உமது பிள்ளைகளுக்கு தாரும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லோருக்கும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். அதே போன்ற ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே அனைவருக்கும் போதுமானவராய் இருந்து நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நீர் தயவாய் கட்டளையிட்டள்ளும். அதே போன்ற ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலும் கூட எங்களுடைய ஆலய பணியாளர் அன்பு குணசேகர், உஷா, ஐஸ்வர்யாவுக்காக ஜெபிக்கிறோம். மூவரும் ஆண்டவரே இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதை எண்ணி
ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். உமது பிள்ளைகள் சீக்கிரத்திலே அவர்கள் சிகிச்சை பெற்று குணமாகி திரும்புவதற்கு நீர் உதவி அருளும். ஏற்கனவே இந்த சிகிச்சை பெற்று இல்லத்திற்கு வந்து பல கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நல்ல பரிபூர்ண சுகத்தை தந்து பலனை தந்து தொடர்ந்து அவர்களை நீர் காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் உமது பிள்ளைகளோடு கூட இருங்களும், அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்து கனிமணியைப் போல நீர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். அதே போன்று எங்கள் ஆலய நிர்வாக குழு செயலர், பொருளர், நிர்வாக குழு அன்பர்கள் அனைவருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். நீரே உமது பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போன்ற ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை காணொலி மூலமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர்கள் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ், திரு டேனி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்து கனிமணியைப் போல நீர் காத்துக்கொள்ளும். அதே போன்ற ஆண்டவரே, எங்கள் பாடகர் குழு அன்பர்களுக்காக திரு ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உற்ற துணையாயிருந்து கனிமணியைப் போல காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போன்று அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காக, அந்த குழுக்களின் பொறுப்பாளர்களுக்காக, அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினாலே உமது பிள்ளைகளை தொடர்ந்து காத்துக்கொள்ளும். மீண்டுமாக எங்கள் திருச்சபை அன்பர்கள், காணொளி மூலமாக இதை காண்கின்ற அனைத்து விசுவாசிகள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் தந்து உமது பிள்ளைகளை தொடர்ந்து காக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான இறை மக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகின்றேன். அறிவிப்புகளிலே சொன்னது போல, குறிப்பாக நம்முடைய ஆலய பணியாளர் திரு அன்பு குணசேகர் அவர்களும் அவரது துணைவியாரும் அவர்களுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த நிகழ்வுகளை, ஆராதனைகளை ஒளிபரப்பு செய்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர்கள் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ், திரு பால் டேனியல், அதே போன்று நம்முடைய பாடகர் குழு தலைவர் ஜெயச்சந்திரன், பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதே போன்று குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமது ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் இந்த ஆன்லைனில் ஒளிபரப்பப்படுகிறது. இதற்கு அநேகம் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கின்றீர்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஆகவே அப்படி இந்த ஆன்லைன் ஓய்வு நாள் பள்ளியிலே சேராத பிள்ளைகள் நீங்கள் சேர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அதே போன்று ஓய்வு நாள் பள்ளி இயக்குனர் ஆசிரியர்களுக்கும் நான் சிறப்பான வாழ்த்துதல்களையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய ஆலயத்திலே ஆலய பணியாளர் செக்ஸ்டன் சிகிச்சை பெறுகின்ற காரணத்தினாலே இந்த நேரத்திலே நம்முடைய அன்பு சகோதரர் அமிர்தராஜன் அவர்கள் மற்ற திருச்சபை காரியங்களை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இன்னும் ஒரு 10 நாள் தயவு செய்து யாரும் ஆலய வளாகத்திற்குள்ளாக வர வேண்டாம் என்று உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் மீண்டுமாக கீர்த்தனைகளிலே 303வது பாடலை பாடுவோம். கீர்த்தனைகள் 303. Tuhan
உன்னதனார் செய்த எண்ணெல்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நிறையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரியில் வைத்த மாதாலயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன் நோயிற்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுறை மூடி சுட்டினதும் அங்கில் நித்தமுறை மூடி சுட்டினதும் அங்கில் தேயமதாக ஜீவனை மீட்டதாய் பின்னாலுமே துதிப்பார். நன்மையாலும் வாயை நிறைத்தாரே புத்தியாய் நன்மையாலும் வாயை உன் வயது கழுதை போல் பலம் கொண்டு உன் வயது கழுதை போல் பலம் கொண்டு ஓங்கு இளமை போலாகவே செய்வதா எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். குறிப்பாக பல்சமய சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்களுடைய ஈர்ப்பு என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நாங்கள் எப்படி எங்கள் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்? உண்மையிலேயே பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது பலருக்கு உபத்திரவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, இடையூறாக இருக்கிறோமா என்பதை குறித்தெல்லாம் எங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி. அதே போன்று இஸ்ரவேலிலே இருந்த ஒரு சிறு பெண், அடிமை பெண், இங்கே நாகமான் என்கின்ற படை தலைவனுடைய இல்லத்திலே அடிமை பெண்ணாக பணியாற்றி கொண்டிருந்தவள். தன்னுடைய தலைவனை குறித்த கரிசனை அவளுக்கு ஏற்பட்டது. அதே போன்று ஆண்டவரே, அவருக்கு நல்ல ஆலோசனையை தந்து இஸ்ரவேலிலே இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்திற்கு அவரை அனுப்பி வைத்த அந்த பெரிய செயலை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்படி இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் பிரசன்னம் துன்பப்படுகின்ற மக்களை குறித்து, நோய்களினால் கஷ்டப்படுகின்ற மக்களை குறித்து, பல்வேறு கடன் தொல்லைகளிலும் பாரங்களிலும் நொறுக்கப்படுகின்ற மக்களை குறித்த கரிசனை நாங்கள் பெற்றுக்கொண்டு, இந்த ஆண்டவரே, இதையெல்லாம் எங்களுக்கு தீர்த்து வைக்கின்ற உம்முடைய சமூகத்தை அவர்களுக்கு காட்ட, உம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு காட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதே போன்ற ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே இந்த ஆண்டவரை ஊழியம் செய்த காலங்களிலே போதிக்கின்றவராக, குணமாக்குகின்றவராக உம்முடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதுபோன்று நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த ஆண்டவரே அநேகரை நல்வழிப்படுத்துகின்றவர்களாக, அவர்களுக்கு போதிக்கின்றவர்களாக, உம்முடைய சட்டங்களை அல்லது உம்முடைய திருவசனங்களை எடுத்து காட்டுகின்ற இறை மக்களாக, அதே நேரத்திலே அவர்களை குணமாக்குகின்ற இறை மக்களாகவும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தாலும், பவுலப்போஸ்தலனைப் போல நாங்கள் இருக்கிற இடங்களிலே உமக்கு சாட்சி பகர்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய கிருபையை எங்களுக்கு தயவாய் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். குறிப்பாக உலகம் முழுவதிலும் இருக்கின்ற
இந்த ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை நீர் ஆண்டவரை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதே போன்று அதை தடுத்து நிறுத்துவதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகளை நீர் வாய்க்க பண்ணும்படியாக, அந்த முயற்சிகளிலே வெற்றியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அது குறித்த காலத்திலே அதற்கான மருந்துகள், தடுப்பூசிகள் இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு உண்மையிலேயே இதை நாங்கள் வெற்றி கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களையும் கிருபை நன்மைகளையும் எங்களுக்கு நீர் தயவாய் கட்டளையிட்டாலும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற பிள்ளைகளாக, பிறரை ஆசீர்வதிக்கின்றவர்களாக, பிறரை குணமாக்குகின்றவர்களாக, பிறரை நல்வழிப்படுத்துகின்றவர்களாக இந்த சமுதாயத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். கிருபையுள்ள கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றிருந்துள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதங்கள் நடத்துதல் நம் அனைவரோடும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய பணிகளோடும் இன்றுமென்றும் சதா காலம் தங்கியிருந்து பாதுகாவலையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதமான வழிநடத்துதலையும் கட்டளையிடுவதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்கிற இடங்களிலேயே பாதுகாப்பாக இருந்து இறை பிரசன்னத்தை உணரவும், நம்முடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு நாம் இந்த விதங்களிலே பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருள்வாராக, ஆமென். என்னாலுமே துதிப்பாய் எல்லா